கொட்டிக்கிட்டு இருக்குது மழை. இப்போ நாம இருக்கிறது மூணாறு மலை. எப்பவும் சீரியஸானா கொஞ்சம் ரிலாக்ஸாக வீடியோ போடுங்க அப்படின்னு நீங்கள் கேட்டுக்கிட்டதுனால இந்த பதிவு. ஸ்பாட்டாக இறங்கி நிறைய இடங்களை சுற்றி பார்க்க போகிறதில்ல, ஆனால் அதே நேரத்தில் நிறைய மனிதர்களை சந்திக்க போகிறோம். ரெடி ஸ்டெடி ஸ்டார்ட். பின்ன இந்த ட்ரீஸ் இருக்கிறதுனால இந்த சவுண்டு வந்து ஒரு எக்கோ மாதிரி நம்ம சவுண்டு ரியாக்ஷன் விட மாதிரி அங்கிட்டு இருந்து அந்த மவுண்டன்ல இருந்து நமக்கு ஒரு எஃபெக்ட் எதிரொலி வருது. இப்ப நான் கத்தி பாக்குறேங்க, கேக்குதான்னு பார்க்கலாம். ஹலோ ஹலோ. கோவை டு மூணாறு 5 மணி நேரம், இறங்கினது ராத்திரி நேரம். அடி பின்னுது குளிரு, வாங்கி போட்டுக்கிட்டேன் ஒரு குரங்குக்குள்ள. அங்கிருந்து நேரா ஒரு ஹோம்மேட் சாக்லேட் ஸ்டோருக்குள்ள பூந்த. இப்ப இவ்வளோ இருக்கு ஏலக்காய். இதுல வந்து இது மொத்தமே எப்படி தரம் பிரிச்சு எப்படி உங்களுக்கு அனுப்புவாங்க? தரம் நம்ம பிரிக்கிறது கிடையாது, நம்ம ஜஸ்ட் சென்ட் தான் பண்றோம். நம்மளோட ஐடியானால நான் உங்களுக்கு சொல்ற பொறுத்தளவுக்கு இந்த காட்டமம் பொறுத்தளவுக்கு இல்ல லென்த் இருக்கும். அந்த லென்த் வச்சுதான் கிரேட் சைஸ் வந்து பாத்தீங்கன்னா பிரிப்பாங்க. அப்படிங்கிறப்போ உங்களுக்கு ஆன்லைன்ல நீங்க செக் பண்ணீங்கன்னா கூட இதுக்கான கிரேட் சைஸ் அவைலபிளா இருக்கும். எப்படி இது கொஞ்சம் லென்த்தா இருக்கு, இதெல்லாம் கொஞ்சம் சின்னதா இருக்கு. இல்ல இது வந்து பாத்தீங்கன்னா 7.5 mm மிக்சடு கிடையாது, 7.5 mm கிரேட் பிரிச்சு வரதுதான். அதுல மேபி இந்த ஷார்ட்டா இருக்கலாம், கொஞ்சம் லாங்கரா இருக்கலாம். நீங்க லென்த் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஏலக்காய் ஓபன் பண்ணி பாத்தீங்கன்னா உள்ள இருக்க சீட் கவுண்ட் கூடுதலாகும். சில டைம் வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஈல்டு டைம்ல எல்லாம் நிறைய சீட்ஸ் இருக்கும். அது எந்த மந்த்ல ஈல்டு டைம் அப்படி சொல்ல முடியாது. பண்ணாலேயே ஷாப்பிங் பண்ணிட்டு பேருக்கு ஒரு சாக்லேட்டை வாங்கி ஒரு கடி கடிச்சிட்டு மறுநாள் ரவுண்ட் அடிக்கிறதுக்கு ஒரு ஜீப் டிரைவரை பிக்ஸ் பண்ண. அவர் பேரு ரெனிஷ். இப்ப மூணாறுல இருந்து வட்டவடா ஜீப்ல போயிட்டு இருக்கோம். தம்பி தான் நம்மள அங்க கூட்டிட்டு போறாங்க. சொல்லுங்க, அது ஆக்சுவலா அங்க பழங்குடியின மக்கள் அப்படின்னாங்க. பழங்குடி மக்கள் எல்லாம் இருக்காங்க, எல்லாமே ட்ரைபல் வில்லேஜஸ் தான். அவங்க எல்லாரும் பாத்தீங்கன்னா ஒரு ஏரியால இருக்காங்க. அதுல வந்து பாத்துட்டீங்கன்னா வந்து கீழ்குடி மேல்குடி அந்த மாதிரி அவங்களுக்குள்ளே டிஃப்ரெண்ட்ஸா இது இருக்கு. ஓ சரி. அவங்க கலாச்சாரம் திருவிழா எல்லாமே அவங்களுக்குள்ள டிஃப்ரெண்ட் இதுல தான் இருக்கும். நம்ம சாதாரண மக்களை யாரையுமே ஆட் பண்ண மாட்டாங்க உள்ள. இப்ப இங்க மெயினா பாக்கணும்னா மூணாறுல என்னென்னலாம் சைட் சீயிங் இருக்கு? மேம் சைட் சீன் பாத்தீங்கன்னா மூணாறுல வந்து 4 டைரக்ஷன் இருக்கு, 4 டைரக்ஷன் இருக்கு. ஃபர்ஸ்ட் டைரக்ஷன் பாத்தீங்கன்னா மாட்டுப்பட்டி டைரக்ஷன், செகண்ட் டைரக்ஷன் கொச்சின் டைரக்ஷன், தேர்ட் டைரக்ஷன் தேக்கடி, ஃபோர்த் டைரக்ஷன் கோயம்புத்தூர் டைரக்ஷன். இன்னும் 5th டைரக்ஷன் பாத்துட்டீங்கன்னா ஆனகுளம்னு சொல்லிட்டு ஒரு டைரக்ஷன். என்ன குளம்? ஆனகுளம். அங்க வந்து ஈவினிங் நம்ம போனோம்னு வச்சுக்கோங்க, ஒரு குளம் மாதிரி இருக்கும். அங்க வந்து எல்லா யானையும் வந்து தண்ணி குடிக்கும். டெய்லியுமே வந்து தண்ணி குடிக்கும் அந்த ரிவர்ல வந்து. பின்ன இந்த சைடு இந்த மாட்டுப்பட்டி டைரக்ஷன் பாத்தீங்கன்னா ஃபுல்லா நேச்சுரல் பிளேசஸ் தான் இருக்கும். உங்களுக்கு வந்து டேமு, எக்கோ பாயிண்ட், வாட்டர் ஃபால்ஸ் இருக்காது மேம். டேமு, எக்கோ பாயிண்ட் அந்த மாதிரி போட்டோ எடுக்கிறதுக்கு நல்ல நேச்சுரல் பிளேசஸா இருக்கும். பின்ன அதே பாத்தீங்கன்னா இந்த கோயம்புத்தூர் டைரக்ஷன்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வாட்டர் ஃபால்ஸு, பின்ன சாக்லேட் ஃபேக்டரி, அட்வென்ச்சர் ஆக்டிவிட்டிஸ், சிப்லைனு, பின்ன ஸ்பைசஸ் கார்டன் விசிட்டிங் அந்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு பாத்தீங்கன்னா. பின்ன தேக்கடி டைரக்ஷன்ல போனீங்கன்னா தேக்கடி டைரக்ஷன்ல ஃபுல்லா பாத்தீங்கன்னா வியூ பாயிண்ட், ஃபேக்டரி விசிட்டிங் அந்த மாதிரி இருக்கும். நிறைய பசங்க பாத்தீங்கன்னாக்கா திருநெல்வேலி, ராஜபாளையம் நாங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது இந்த ஊர்ல இருந்து தான் வந்தேன் அப்படின்னா, அது ஏங்க பர்டிகுலரா அந்த மாதிரி அந்த இடத்துல இருந்து மட்டும்? மூணாறுல பாத்துட்டீங்கன்னா 100%ல 80% வந்து நம்ம தமிழால் தான் இருக்காங்க, தமிழ் மக்கள் தான் இருக்காங்க. அவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா சொந்த ஊர் பாத்தீங்கன்னா சென்னை, திருநெல்வேலி, மதுரை இந்த சைட்ல உள்ளவங்க தான் எல்லாருமே மேக்சிமம் இருக்காங்க. எல்லாரும் வந்து இப்போ வந்து செட்டில் ஆகல. இப்போ அவங்க தாத்தா பாட்டி அவங்க காலத்திலே வந்து இங்க எஸ்டேட்ல இது ஃபீல்டு பண்ண வந்தவங்க அப்படியே இங்கேயே செட்டில் ஆகி கறந்து வளர்ந்தது எல்லாமே இதே ஊராயிருச்சு. இது வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இது வந்து போட்டோ பாயிண்ட் வாங்கணும். ஓ, எல்லாரும் போட்டோ எடுப்பாங்க. எல்லாரும் நின்று போட்டோஸ் எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல இருந்து இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க உங்களுக்கு சைட் சீன் பார்க்க. எனக்கு இங்க மூணாருக்கு வரணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா எந்த சீசன் வந்து பர்டிகுலரா இது ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னா நீங்க என்ன சொல்லுங்க? மேம் அதுக்கு வந்து நான் ரெக்கமெண்ட் பண்றது வந்து நவம்பர், டிசம்பர், ஜனவரி இந்த 3 மந்த் தான் வந்து உங்களுக்கு பாத்துட்டீங்கன்னா இங்க வந்து டிகிரி வந்து -0ல போகும். அப்போ பாத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து கிளைமேட் டோட்டலா சேஞ்ச் ஆயிரும்.
அதுலயும் பாத்துக்கிட்டீங்கன்னா மார்னிங் சன்ரைஸ் எல்லாமே போனீங்கன்னு வச்சுக்கோங்க, நல்ல க்ளவுட் பெட் மாதிரி கடல் மாதிரி அலையா இருக்கும். பெஸ்ட் மந்த் நான் சொல்ல போனா நவம்பர், டிசம்பர், ஜனவரி தான் மூணார் விசிட் பண்ற பெஸ்ட் டைம். ரெனிஷ், நம்மளுக்கு ஜீப்ல போறாங்க அந்த ஒரு படம் அப்படின்னாலே செந்தாழம் பூவில்னு வரும்ல, அதுதான் ஞாபகத்துக்கு வரும். கண்டிப்பா. சோ அந்த மாதிரி என்னென்னலாம் படங்கள் இங்க வந்து முக்கியமான படங்கள் எடுத்திருக்காங்க? முக்கியமான படங்கள்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்த படம் வச்சீங்கன்னா தனுஷ்குள்ள படம். இந்த கேப் ரோடு அந்த ரேஞ்சிலாம் நீங்க அந்த என்ன சொல்ற போற அந்த சாங் எல்லாமே வந்து ஜீப்ல எடுத்த சாங் தான். பின்ன தமிழ் சினிமா ஹிந்தி, தெலுங்கு, மலையாளம் எல்லாத்துலயுமே மூணார் வந்து ஒரு பார்ட்டா வரும். பின்ன அமரன் மூவி கூட ஸ்டார்டிங்ல வந்து அந்த ஸ்டார்டிங் சீன் ஃபுல்லாவே வந்து மூணார்ல ஷூட் பண்ணாதான். பின்ன விஜய்க்குள்ள வாரிசு நிறைய மூவி எடுத்திருக்காங்க மேம். இஷ்டம் போல மூவிங்க இங்கதான் எடுத்திருக்காங்க. பின்ன டாப் ஸ்டேஷன்ல பாத்தீங்கன்னா நம்ம போற டாப் ஸ்டேஷன்ல வந்து மைனா படம், கும்கி படம் எல்லாமே அங்கதான் ஷூட் பண்ண. மைனா, கும்கி. பின்ன இப்ப ரீசெண்டா பாத்தீங்கன்னா நம்ம சசிகுமார் குள்ள மூவி கூட ஃப்ரீடம்னு சொல்லிட்டு ஒரு மூவி ரிலீஸ் ஆயிருக்கும். அந்த மூவி ஃபுல்லாவே வட்டவடையில எடுத்த மூவி தான். கிளம்பும் போதே நீங்க சொன்னீங்க நான் தலை ரசிகர் அப்படின்னு சொல்லிட்டு, அப்படி என்ன உங்களுக்கு தலை மேல அவ்வளவு ஒரு விருப்பம்? தலை மேல அவ்வளவு விருப்பம் போது அப்பையில இருந்தே சின்ன வயசுல இருந்தே அவருக்குள்ள படம் எல்லாமே அவருக்குள்ள கெத்து எல்லாத்தையும் பார்த்து தலை ரசிகராயா. விஜய் வந்து இப்ப அரசியலுக்கு வரேன் அப்படின்னு சொல்றாருல, அத பத்தி இங்க இருக்க மக்கள் கருத்து என்ன? மக்கள் கருத்து என்னன்னா போது அவர் சினிமால இருக்கும் போது அவங்களுக்கு வந்து நல்ல கருத்து போய்கிட்டு இருந்துச்சு. இப்ப அரசியல் வந்ததுக்கு அப்புறம் விஜய்க்கு வந்து அவ்வளவு ஒன்றும் கருத்து வரணும். ஜெயலலிதா அம்மா பீரியட்ல வந்து தலை வந்து அவ்வளவு ஒரு செல்ல பிள்ளை மாதிரி இருந்தாங்க. சோ இப்ப விஜய் அரசியலுக்கு வந்துட்டாரு, உங்க தலை அரசியலுக்கு வரலன்னு உங்களுக்கு ஏதாவது வருத்தம் இருக்கா? மேம் ஒரு வருத்தமும் இல்ல. அவர் வந்து அரசியலுக்கு வராம இருக்கிறது தான் மேம் அவருக்கு நல்லது. அவர் அரசியலுக்கு வந்தாருன்னா தலைக்குள்ள அந்த கெத்தே போயிரும் மேம். கண்டிப்பா. இப்ப இந்த கரூர் சம்பவம் எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. இது மூலியமா பிஜேபி வந்து விஜய் வந்து அரசியலுக்கு தன் பக்கம் இழுத்து போட்டுக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கு அப்படின்னு பரவலா பேசிக்கிட்டு இருக்காங்க. சோ பிஜேபி அப்படிங்கிறது கேரளாவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பெரிய சீட்டு கிடையாது. சோ இது வந்து எப்படி உங்களுக்கு அவர் அரசியலுக்கு வந்தது வந்து இங்க பிளஸ்ஸா பாக்குறாங்களா? இந்த சம்பவத்துக்கு அப்புறம், கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் விஜயோடைய நிலை இது வந்து மாறி இருக்கா உங்களுடைய பார்வையில? எல்லாமே பாத்துக்கிட்டீங்கன்னா சகஜமா நடந்ததுதான். அவங்க எல்லாருமே விஜய் பார்க்க வந்த ரசிகர்கள் வந்திருக்காங்க. கூட்டத்துல தள்ளுமுள்ள எல்லாரும் மரணம் அடைஞ்சிருக்காங்க. ஏன்னா இந்த கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் நான் ஒரு வீடியோல பார்த்தேங்க, விஜயோட சிலை வந்து எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கு, அதை வந்து அவங்க இடிச்சு தள்ளுறாங்க. கேரளால பாத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, சினிமாவா தான் பார்ப்பாங்க, அரசியலா தான் பார்ப்பாங்க. யாரையும் இது கொண்டு வந்து ஈடுபடுத்த மாட்டாங்க. ஒரு இது இல்ல. அதே மாதிரி தமிழ்நாட்டுல அவ்வளவு பேனர் வைப்பாங்க, பாலாபிஷேகம் பண்ணுவாங்க. அது மாதிரிலாம் வந்து கேரளால யாருமே பண்ணவும் மாட்டாங்க. இது வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா இது வந்து மாட்டுப்பட்டி டேம். இங்க வந்து இங்க புஷ்பா மூவில பிரிட்ஜஸ் எல்லாம் மிதக்கிற மாதிரி ஷூட் எடுத்த இடம் தான் இது வந்து மாட்டுப்பட்டி டேம். ஓட்டுங்க ஃபேமிலி எல்லாமே இங்க கேரளால இருக்கு. இப்ப கேரளால ஓட்டு போடுறீங்கன்னாக்கா எந்த தகுதியினுடைய அடிப்படையில நீங்க ஓட்டு போடுவீங்க? என்னவெல்லாம் இருக்கணும் அப்படின்றத நீங்க யோசிச்சு போடுவீங்க? ஒரு ஆளை நம்ம தேர்ந்தெடுக்கிறோம்னா அவர் வந்து நமக்கு எல்லாமே பண்ணுவாருன்னு தான் நம்ம தேர்ந்தெடுப்போம். இப்ப தமிழ்நாட்டுல பாத்துக்கிட்டீங்கன்னா வந்து ஒரு கூட்டத்தை திரட்டிட்டு வந்து ஓட்டு கேட்பாங்க, கொஞ்சம் சீன்களா கிரியேட் பண்ணி ஓட்டு கேட்பாங்க மக்கள் மத்தியில. அது மாதிரிலாம் வந்து உங்களுக்கு வந்து கேரளால இல்லைங்கண்ணா. கேரளால வந்து சிம்பிளா ஒரு ஜீப்ல பிரச்சாரம் மாதிரி கட்டி வந்து ஓட்டு கேட்டு போயிருவாங்க. வந்து கேரளாவை பொறுத்த அளவு காசு இல்ல, பணம் இல்ல, ஒண்ணுமே இல்லை. 10 ரூபா எந்த பார்ட்டிக்காரங்களோ கட்சிக்காரங்களோ யாரும் கொடுத்தாலும் யாரும் வாங்கவும் மாட்டாங்க. அது மாதிரி இங்க இல்லவும் இல்லை. என்னெல்லாம் வந்து மக்கள் தெரிஞ்சுக்கிட்டு ஓட்டு போடுவான்? மக்கள் வந்து எல்லாருமே இங்க உள்ளவங்க வந்து எல்லாருமே யோசிக்கிறது வந்து நமக்கு வந்து ஒரு நல்ல தலைவர் கிடைப்பாரா, நம்ம என்ன பண்ணாலும் நமக்கு வந்து ஒரு சப்போர்ட் இருப்பாங்களா அப்படின்னு பார்த்து தான் ஓட்டு போடுவாங்க. அதே மாதிரி இங்க உள்ள மக்கள் வந்து யார்ட்டையுமே கை நீட்டி 10 ரூபா காசு வாங்க மாட்டாங்க. பார்ட்டி ரீதியாகவும் பார்த்தீங்கன்னா பேனர் வைக்கிறது, பாலாபிஷேகம் பண்றது, அது எதுவுமே வந்து இங்க கேரளால நடக்காது. சிம்பிளா மேட்ரை முடிச்சுட்டு போய்கிட்டே இருப்பாங்க. 4 எலிஃபென்ட்ஸ் இருக்கு. ஓகே, அங்க நிப்பாட்டுறாங்க, அங்க இருந்து நல்லா தெரியும். ஐயோ, இங்க பாருங்க 2 எலிஃபென்ட். இது 2 எலிஃபென்ட் இருக்கு, இங்கிட்டு 2 எலிஃபென்ட் இருக்கு.
எனக்கு வீடு வந்து இதுல இருந்து 26 கிலோமீட்டர்ஸ் அங்கிட்டு போகணும். எப்ப நாங்க இந்த ரோட்ல வந்தாலுமே யானை வந்து ரோட்ல தான் நிக்கும். அப்ப அந்த யானை நிக்கும் போது நம்ம வந்து அந்த ஹார்ன் அடிக்கவோ வண்டியை ரேஸ் பண்ணவோ எதுவுமே பண்ணாம நம்ம ஒரு இடத்துல ஸ்டாப் பண்ணி வச்சிருந்தோம்னா அந்த எலிஃபண்ட் வந்து அந்த யானை வந்து அதுவே தானா மாறி கொடுக்கும். நம்ம வந்து ஒரு யானையை பாக்குறோம்னா நம்ம அந்த யானைக்கும் நமக்கும் உள்ள அந்த இது வந்து நமக்கு கனெக்ட் ஆயிரும். அது என்ன நிலைமையில இருக்கு எல்லாருமே வந்து நம்ம ஒரு பண்ணக்கூடாதுன்ற போது நம்ம ஒரு வெஹிக்கிள்ல போகும்போது யானையை பார்த்தோம்னா நம்ம ஹார்ன் அடிக்க கூடாது. ஒரு யானையை வந்து நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. நம்ம ஒரு 10 நிமிஷம் நம்ம வண்டியை அந்த யானை அந்த ஃப்ரெண்ட்ல நிற்கும் போது நம்ம ஒரு 10 நிமிஷம் இங்க வண்டியை நிப்பாட்டிட்டு கொஞ்ச நேரம் அந்த யானையே நம்ம பாத்துக்கிட்டு இருந்தோம்னா அதுக்குள்ள ரியாக்ஷன் வந்து நமக்கு தெரிஞ்சிடும். அதுலயே பாத்தீங்கன்னா மூணாறுல வந்து ஃபேமஸான எலிஃபண்ட் வந்து படையப்பா. படையப்பான்ற எலிஃபண்ட் தான் வந்து மூணாறுல ஃபேமஸான எலிஃபண்ட். படையப்பாக்கு வந்து இப்போ வந்து கேரளா ஃபாரஸ்ட் வந்து RRT டீம்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ளேயே ஒரு டிபார்ட்மெண்ட் வந்து ஒதுக்கி அந்த யானையை வந்து பராமரிச்சு பாத்துக்கிட்டு வந்துகிட்டு இருக்காங்க. இது வந்து எக்கோ பாயிண்ட். இந்த இடத்துக்கு என்ன சிறப்புன்னும் போது கொஞ்சம் நீங்க கீழே டவுன்ல இறங்கி போனீங்கன்னா நம்ம வந்து ஒரு சவுண்ட் விட்டு ஒரு எஃபெக்ட் கொடுத்தோம்னா அந்த எஃபெக்ட் வந்து திருப்பி நமக்கு எக்கோ மாதிரி கேட்கற இடம் பேர் தான் இது வந்து எக்கோ பாயிண்ட்னு சொல்லிட்டு. இந்த ட்ரீஸ் இருக்கிறதுனால இந்த சவுண்டு வந்து ஒரு எக்கோ மாதிரி நம்ம சவுண்டு ரியாக்ஷன் விடும் போது அங்கிட்டு இருந்து அந்த மவுண்டன்ல இருந்து நமக்கு ஒரு எஃபெக்ட் எதிரொலி வருது. இப்ப நான் கத்தி பாக்குறேங்க, கேக்குதான்னு பாக்கலாம். ஹலோ இடத்துக்குள்ள அமைப்பு பார்த்துக்கிட்டிங்கன்னா 2 சைடும் பார்த்துக்கிட்டிங்கன்னா மலை, இந்த மரங்கள், அதனால வந்து நம்ம ஒரு எஃபெக்ட் நம்ம கொடுக்கும் போது அங்கிட்டு இருந்து நமக்கு ஒரு எதிரொலி வருது. தமிழ்நாட்டில் வந்து எல்லா மக்களுமே வந்து ஒரு ஓட்டுக்குன்னு வச்சு காசு வாங்கிட்டு தான் ஓட்டு போடுறாங்க. இங்க வந்து கேரளாவில் பொறுத்த அளவு யார்கிட்டயுமே நம்ம காசு வாங்க மாட்டோம், ஒரு நிவாரண பொருளை வாங்க மாட்டோம், எதுவுமே வாங்க மாட்டோம். அப்போ நம்ம போது உங்களுக்கு வந்து அவங்க வந்து உங்களை இப்போ ஒரு ரோடு போட்டு தரேன் அப்படின்னு ஏமாத்திட்டு போகும்போது உங்களால வந்து அது கேட்க முடியாது. ஏன்னா நீங்க எல்லாருமே பணம் வாங்கியிருக்கீங்க. அந்த மாதிரி ஒரு இது. நாங்க பிரச்சார வண்டி வந்து ஓட்டணும் ராமேஸ்வரத்துல. அப்ப அங்கேயும் பாத்துக்கிட்டீங்கன்னா நான் ஒரு இடத்துக்குமே நம்ம பிரச்சார வண்டி போகும்போது ஒரு இடத்துலயும் பாத்துக்கிட்டீங்கன்னா எல்லாருமே வந்து பிரச்சார வண்டியில வந்து மக்கள் வந்து கேட்கக்கூடியது என்னன்னா காசு கொடுத்து விட்டாங்களா. அதனால வந்து அவங்க எந்த தப்பு பண்ணாலுமே தமிழ்நாட்டுல உள்ளவங்க வந்து எதுவுமே கேட்க முடியாது. அதே நாங்க வந்து அவங்கள வந்து ஒரு கட்சிக்காரங்களா இருக்கட்டும் யாரா இருக்கட்டும் நெஞ்சு சட்டையை பிடிச்சி இங்க வந்து கேட்கலாம். காடு அப்படிங்கறது தான் உங்களுக்கு சோறு போடுதுங்க மூணாரை பொறுத்த வரைக்கும். சோ அப்படி இருக்கும்போது யார் வந்து ரொம்ப கொஞ்சம் கூட ஒரு ரெஸ்பான்சிபிளே இல்லாம வந்துட்டு போறாங்க, அதை பார்க்கும்போது உங்களுக்கு கஷ்டமா இருக்கு. அண்ட் யார் ரொம்பவே ஒழுங்கா காட்ட வந்து அவ்வளோ ஒரு வேல்யூ தெரிஞ்சு நடந்துப்பாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா யார சொல்வீங்க நீங்க? அந்த மாதிரி பிளாஸ்டிக் எல்லாத்தையுமே வந்து பராமரிச்சு எங்கேயுமே ரோட்ல கிட்ட கீழே போடாம எடுத்துட்டு போற ஒரே ஆளு வந்து ஃபாரினர்ஸ் மட்டும்தான். ஒரு சாக்லேட் பேப்பரா இருக்கட்டும், ஒரு வாட்டர் பாட்டிலா இருக்கட்டும், அவங்க வந்து நம்ம மக்களை மாதிரி நம்மள மாதிரி சாக்லேட் சாப்பிட்டு தூரப்பட மாட்டாங்க. அந்த வேஸ்ட்டுக்குன்னு அவங்க ஒரு பேக் வச்சிருப்பாங்க. அந்த பேக்ல வச்சுட்டு லாஸ்டா அவங்கள போய் டிராப் பண்ண மாதிரி தான் அந்த வேஸ்ட் எல்லாத்தையுமே வந்து வேஸ்ட் பின்ல போடுவாங்க. அதுவும் ஒரு ட்ரைபல் வில்லேஜ் தாங்கம்மா. இங்க ஆமா, சாண்டோஸ்ன்னு வாங்க. சாண்டோஸ் இங்கே என்ன மாதிரியான மக்கள் இருக்காங்க, எத்தனை வருஷமா இருக்காங்க? இப்போ நிறைய உள்ளூர் ஆட்கள் கூட உள்ள வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்ம டிரைவர் தம்பி சொன்னாங்க. ஸோ யார் இருக்காங்க என்ன ஏது? ஏன்னா ஒவ்வொரு இடத்துல கெத்தை அம்மன் சொல்லுவாங்க, நிறைய காட்டு இருக்கிறதுனால அம்மனை நிறைய வழிபடுற ஒரு விஷயம் அது. ஓ சரிங்க. அப்போ உங்களுடைய எங்களுக்கு முருகன் தான். கெவின் கூட ஒரு படம் வந்தது இப்போ ரீசெண்டாக. அதில் வந்து குழந்தை பிறக்கிறது கூட பெரிய ஆஸ்பத்திரி வசதி அவங்க ரீச் பண்ணுறது கூட ஒரு தூளியில் கட்டி தான் தூக்கிட்டு போவாங்க. இப்போ வந்து அந்த மாதிரியா இல்லை இங்கே மாறி இருக்குங்களா? இப்போ அது மாதிரி இருக்குது, ஒவ்வொரு இடத்துல இருக்குது, ஒவ்வொரு இடத்துல அப்படி இல்லை. இப்போ எல்லாம் வண்டி வசதி இருக்கு இல்லையா, வண்டி வசதி இருக்கிறதுனால பரவாயில்ல. ஆனால் ஒவ்வொரு பக்கத்தில் அப்படி இருக்குது, இன்னும் இருக்குன்றீங்க. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்குங்க தலித் ஓட்டு என்ன, முக்குலத்தோர் ஓட்டு, அப்புறம் வந்து கொங்கு மக்கள்னாக்கா அவங்க வந்து கவுண்டர் ஓட்டு அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஓட்டுகள் வந்து ஜாதி அடிப்படையில இருக்குங்க. இங்க அந்த மாதிரி கேரளால வந்து ஜாதி அடிப்படையில ஓட்டு போடுவாங்க. இங்க வந்து ஜாதி அடிப்படையில எல்லாம் ஓட்டு இல்லை, மக்கள்லாம் மக்கள் தான். எல்லா ஜாதிக்காரங்களுமே வந்து சேர்ந்து எல்லாத்தையும் இது பண்றது தான் இங்க வந்து.
இப்போ எங்கள் ஊர்லலாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா எல்லா ஜாதிக்காரங்களும் இருக்காங்க. எல்லா ஜாதிக்காரங்கள்ட்டையுமே நாங்கள் வந்து வார்த்தைகள் பேசுறது எல்லாமே வந்து மாமே மச்சான் இந்த மாதிரி தான் பேசுவோம். ஆனா இங்க வந்து இந்து முஸ்லிம் கிறிஸ்டியன்னு பிரிவினை இருக்கு போல இருக்கே. கேரளாலயும் ஜாதி மதம் அரசியல் இல்லாம கிடையாது. ஆனா ரெனிஷ் இதுக்கு பதில் சொல்றதுக்குள்ள ரோட்ல ஒரு ஆக்சிடென்ட்ட பார்த்தோம். டிராபிக் பிளாக் இறங்கி பார்த்தேன். டூரிஸ்ட் பஸ்ல இருந்து குதிச்சிருக்கு ஒரு சின்ன பொண்ணு. வந்த ஆட்டோ அடிச்சிருச்சு. சின்ன பொண்ணு அது. ஆட்டோல ஏத்தி ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிட்டு இருந்தாங்க. பொண்ணு அழுகுது. சின்ன குழந்தைங்கம்மா எல்லாம் ஸ்கூல்ல இருந்து டூரிஸ்ட் மாதிரி வருது. சொல்றாருன்னா அந்த பஸ்ஸுக்கார மேல தான் நாங்க அதுதான் சொல்ல வரேன். அவளுக்கு வந்து ரோடு வந்து லெஃப்ட் சைடுல தான் இருக்கு. ஆப்போசிட் ரோட்ல போய் ரைட் சைடுல நுப்பாட்டி இறக்கணும். அதுதான் இருந்து வர்ற வண்டி வந்து ஆப்போசிட் ரோட பார்த்தாங்கன்னா ரைட் சைடு தான் ஏறி வரும். அடிச்சிருக்கு அப்படியே தலையில. பட்டாக்குடி ஹில்ஸ்னுவாங்க. அங்க போனீங்கன்னா மலை மேல போனீங்கன்னா டென்ட் ஸ்டே பண்ணலாம், கேம்பிங் பண்ணலாம். வட்டவட வந்த பாடு இல்ல. வழியில ரெனிஷ் அவங்க சொந்த ஊர்ல நிறுத்தினாரு. சுப்பிரமணியன் அவங்க மாமா டீ கடையில உட்கார்ந்து இருந்தாரு. பேசினோம் அவர்கிட்ட. பாலிடிக்ஸ சும்மா பிச்சு எரிஞ்சிட்டாரு.